ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு டெய்லியுமே அமௌண்ட் ஏர்ன் பண்ணி டெய்லியுமே வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பீப்புள் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய அப்ளிகேஷன் மறக்காமல் ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலிமா பர் டேக்கு ஈஸியாக உங்களால் ₹1000 பார்த்தா ஏர்ன் பண்ணி வித்ட்ரா பண்ணிக்க முடியும். நான் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிட்டா ரெகுலராக பார்த்தீங்கன்னா டெய்லியும் ₹500 ₹1000 ஏர்ன் பண்ணி வித்ட்ரா பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் வீடியோ கீழே ஒரு ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு வீடியோவும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஆல்சோ நம்மளோட டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தால் மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணது மூலிமா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனோட பேமெண்ட் ப்ரூஃப், அதோட அப்டேட்டு எல்லாமே இதை தான் சொல்லிகிட்டே இருப்பேன். இதன் மூலம் உங்களுக்கு ஒரு குயிக்கான அப்டேட் கிடைக்கும். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் டெய்லியுமே ஏர்ன் பண்ணதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனில் ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பர் வின்னர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு அப்ளிகேஷன் தான். இந்த ஒரு அப்ளிகேஷனோட லிங்க் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ்லேயே இருந்தோம்னா டவுன்லோட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் வரும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைன் போனஸாக பண்ணால் ஒரு ₹10 பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஜஸ்ட் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணி சைன் அப் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ரு ஆகிட்டோங்க. என்ட்ரு ஆனால் ஒரு ₹10 பண்ணால் ஃப்ரீ போனஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அது மட்டும் இல்லாமல் டெய்லி போனஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்குது. இது மூலிமா உங்களால் பண்ணால் டெய்லி பண்ணால் அந்த ஜஸ்ட் செக்இன் பண்ணது மூலிமா பண்ணால் பாயிண்ட்டை கலெக்ட் பண்ணிக்க முடியும். இது பாயிண்ட் கிடையாது, அமௌண்ட்டு தான். ஓகேங்களா, ஸோ ₹2 ₹50 அந்த மாதிரி உங்களால் கலெக்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் பண்ணால் லாஸ்ட்டாக மீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் ஆட் கேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அமௌண்ட் ஆட் பண்ணுவீங்களோ அதுக்கு பண்ணால் சைட்லேயே எவ்வளோ கேஷ்பேக் கிடைக்கும் அப்படின்னு அவங்க இன்டிமேட் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ₹500 ஆட் பண்ணாங்கன்னா எனக்கு டோட்டலாக எவ்வளோ கிடைக்குன்னா ஒரு ₹1000 கிடைக்கும். ஓகேங்களா, ஒரு 115% 115% கேஷ்பேக். ஓகேங்களா, இன்ஸ்டண்ட்டாக பண்ணால் ஒரு 25 ஆட் பண்ணிவிடுவாங்க. மீதி பண்ணால் நம்மகிட்ட அமௌண்ட் லோவாக இருக்கும்போது ஆட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி கான்செப்ட்டில் பண்ணால் அமௌண்ட் ஆட் பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ₹10,000 ஆட் பண்ணால் அப்படியே டபுள். ஓகேங்களா, ஸோ பண்ணால் 10,000 ஆட் பண்ணும்போது அது 200%. ஓகேங்களா, 200% இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ₹20,000 கேஷ்பேக்காகவே கிடைக்கும். ஓகேங்களா, ₹30,000 டோட்டலாக நம்ம கெட் பண்ணிக்க முடியும். ₹500 இன்ஸ்டண்ட்டாக ஆட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ அந்த ஆப்ஷன்ஸாக இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ண கிடையாது. மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ₹1,000 இல்லை ₹2,000 ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அமௌண்ட் ஆட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிளாக உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு ஆட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கூகுள் பே, பேடிஎம் இது மூலிமா உங்களால் பண்ணால் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அமௌண்ட் ஆட் பண்ணுறது, வித்ட்ரா பண்ணுறதுக்கு எல்லாமே ரொம்பவே சிம்பிள். வித்ட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை என்டர் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிவிட்டு உங்களால் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே காமனாக எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஓகேங்களா, அதை சொல்லி நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஸோ நாம் ஸ்ட்ரெயிட்டாக எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடுவோம். ஓகேங்களா, இது நான் மெயினாக யூஸ் பண்ணக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு தான், இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூனும் டைகர் வேஸ் எலிஃபென்ட்டும். ஸோ இப்போ நான் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கேம் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். லாஸ்ட் மேட்ச்சில் உங்களுக்கு டைகர் வேஸ் எலிஃபென்ட் அந்த கேமை நான் ப்ளே பண்ணி ஷோ பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ இது வரைக்கும் பார்க்காம இருந்தால் மஸ்ட்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் நான் லைவாக ப்ளே பண்ணி நான் என்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவேனோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு கிளாரிட்டியான ஒரு ஐடியா கிடைக்கும். இப்படி தான் ப்ளே பண்ணணும், இப்படி தான் ஏர்ன் பண்ணணும். இது தெரியாமல் ப்ளே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லாஸ்ட்டில் போய் முடியும். ஸோ அதனால் மஸ்ட் இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அது டைகர் வேஸ் எலிஃபென்ட் நான் ட்ரிக்ஸ் சொல்லியிருப்பேன். இந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். ஓகேங்களா, இதில் நம்ம ப்ளே பண்ணுவோம். இதுவும் ரொம்பவே சிம்பிள் தான். ஓகேங்களா, கேமோட கான்செப்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, கேமோட கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ டைமிங் தான் ஓடிட்டே இருக்கும். அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா ப்ளூ விழுமா இல்லை எல்லோ விழுமா, இவ்வளோ தான் சிம்பிள் கான்செப்ட். என்ன ப்ரோ நடுவில் வயலட்டுன்னு அதாவது ரெட் கலர் ஒன்று இருக்குது, ஸோ இந்த ரெட்டு விழவே விழாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீலை பாருங்கள். ரெட்டு ரொம்பவே ரெண்டு ரெட்டு தான் இருக்குது. ஓகேங்களா, எப்போனா ஒரு டைம் தான் விழும். மேக்ஸிமம் பண்ணால் ப்ளூ எல்லோ ஸோ இதுதான் அதிகமாக இருக்கும். இந்த வீலை சுற்றி எங்கே போய் அந்த பால் நிற்கிதோ அதுதான் பண்ணால் வின்னிங். ஓகேங்களா, ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ப்ளூவும் எல்லோவும் விழுறது தான் அதிகமாக சான்சஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ரெட்டு மேலே கான்சன்ட்ரேட் பண்ணதை ரொம்பவே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோ தான் விழுந்துருச்சு. இதில் இன்னொரு ட்ரிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இதெல்லாம் லாஸ்ட் மேட்சோட ரெக்கார்டு. ஓகேங்களா, லாஸ்ட்டாக எல்லோ விழுந்துருச்சு. இதில் லாஸ்ட்டாக ஒரு 5 கலர் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, இப்போ 5 எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. ப்ளூ விழுந்துருச்சு, எல்லோ விழுந்துருச்சு, ப்ளூ விழுந்துருச்சு, எல்லோ விழுந்துருச்சு, தொடர்ந்து 3 டைம் ப்ளூ விழுந்துருச்சு. ஸோ தொடர்ந்து 3 டைம் எல்லோ விழும்போது என்ன அப்படின்னா அதே ரிப்பீட் ஆகுது சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் நீங்கள் எதுனா ஒரு கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ நீங்கள் ஃபார்முலா மாதிரி ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா, 2 டைம் ப்ளூ வந்து 2 டைம் எல்லோ விழுந்துருச்சு, அடுத்த 2 டைம் ப்ளூ விழுவும் அப்படின்னு சொல்லி நாமளாக ஃபாலோ பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பண்ணால் ஒரு 3 டைம் எல்லோ விழுந்துருச்சு, அடுத்த 3 டைம் ப்ளூ விழும் அப்படின்னு நாமளாக ஒரு கெஸ் பண்ணி தான் பண்ணால் பெட் பண்ண முடியும். 100% இதுதான் விழும் அப்படின்னு நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது பண்ணால் நம்ம மல்டிபிள் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை ஃபாலோ பண்ணுவோம். ஓகேங்களா,
ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெலிகிராம் சேனல்லே நான் பின்னிடு மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி மேலே போங்க. ஓகேங்களா, அந்த பின் பண்ணி நான் வச்சிருப்பேன். ஓகேங்களா, அந்த ஃபஸ்ட்டு போஸ்ட்டாக ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, மணி மேனேஜ்மெண்ட் பிளான் நான் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ₹10 நம்ம பெட் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த இதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட் டைம் வந்து ₹10 பெட் பண்ணணும். அது லாஸ் ஆனால் ₹30, ₹70, ₹150, $350 இப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். வின் பண்ண வரைக்கும். ஓகேங்களா, நான் லைவாக உங்களுக்கு ப்ளே பண்ணி ஷோ பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஜஸ்ட் ரெஃப்ரெஷ் பண்ணிப்போம். ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். ஓகேங்களா, லாஸ்ட் டைம் வாங்க எல்லோ விழுந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ எல்லோ விழுந்துருக்கு. இப்போ இந்த டைம் என்ன விழுதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் மேட்ச் வந்து நான் லைவாக உங்களுக்கு ப்ளே பண்ணி லைவாக நான் ஏர்ன் பண்ணி ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ ரிசல்ட் வந்து ஷோ பண்ண போகிறாங்க. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ தான் விழுந்துருக்கு. ஓகேங்களா, ஸோ அதனால் நான் என்ன பண்ண போனால் எல்லோ மேலே பெட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் எல்லோ மேலே ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டேன். ₹10 அப்படின்னு ஆட் ஆகிடுச்சு. நீங்கள் எவ்வளோ பெட் பண்ணுங்களோ அந்த அமௌண்ட் எதாவது ஆட் பண்ணிடலாம். ₹5, ₹10 இந்த சிப் வந்து பண்ணால் அப்படி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா, ₹10 மேலே வச்சுட்டு ஜஸ்ட் அது மாதிரி கிளிக் பண்ணால் போதும், உங்களுக்கு ₹10 வந்து ஆட் ஆகிடும். இப்போ நம்ம வந்து எல்லோ மேலே ₹10 வந்து பெட் பண்ணிவிட்டோம். ஓகேங்களா, ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எஸ், வின் பண்ணிட்டோம். வின் பண்ணால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே ₹20 வந்து ஆட் ஆகிடுச்சு. எந்த ஒரு டேக்ஸும் பிடிக்க மாட்டாங்க. நீங்கள் பெட் பண்ண அமௌண்ட் அப்படியே டபுளாக கிடைக்கும். டேக்ஸ்லாம் இந்த அப்ளிகேஷன் பிடிக்கவே மாட்டாங்க. சில அப்ளிகேஷன் பண்ணால் டேக்ஸ் பிடிப்பாங்க. ஒரு ₹0.5 ஒரு ₹0.3 பண்ணால் டேக்ஸ் பிடிப்பாங்க. இதில் பிடிக்கவே மாட்டாங்க. ஸோ மறுபடியும் பண்ணால் எல்லோவில் இருந்துருக்கு. நான் அடைன் பண்ணால் எல்லோ மேலே பெட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இந்த டைம் வந்து நான் எல்லோ மேலே நான் பெட் பண்ணிட்டு போகிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த டைம் என்ன பண்ணால் ரெட்டு விழுந்துருச்சு. சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டு வந்து பண்ணால் அந்த மாதிரி விழும். ஓகேங்களா, ஸோ ரெட்டு வந்து பண்ணால் மேக்ஸிமம் எப்போனா ஒரு டைம் தான் விழும். 10 டைமில் ஒரு டைம் தான் விழும். ஓகேங்களா, மேக்ஸிமம் பண்ணால் இந்த ப்ளூ எல்லோ தான். ஸோ நான் மறுபடியும் வந்து பண்ணால் எல்லோ மேலே ₹30 வந்து பெட் பண்ணுறேன். ஏன் நான் ₹30 பெட் பண்ணேன்னா, அந்த சார்ட்டை பார்த்துக்கோங்க. ஒரு டைம் லாஸ் பண்ணிட்டா அடுத்த டைம் வந்து பண்ணால் ₹30 பெட் பண்ணணும். வின் பண்ணிவிட்டா அந்த ₹10 நம்ம பெட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, லாஸ் பண்ணால் மட்டும் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லோ தான் விழுந்துருச்சு. நம்மகிட்ட வந்து ₹60 வந்து ஆட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, நம்ம ₹30 பெட் பண்ணோம். ₹30 வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிடுச்சு. ஏன் அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணி பெட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் இருக்கும். அதுக்கான ரீசனை நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ₹10 தான் பெட் பண்ணுவீங்க. இது லாஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா, அடுத்த டைம் வந்து மறுபடியும் ₹10 தான் பெட் பண்ணுவீங்க. ஸோ அதுவும் லாஸ் ஆகிடுச்சு. மறுபடியும் ₹10 தான் பெட் பண்ண போவீங்க. அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு இன்கம்மே கிடையாது. நீங்கள் ஒரு டைம் வின் பண்ணால் கூட ஒரு டைம் லாஸ் ஆனிச்சு பார்த்தீங்களா, அதை மட்டும் தான் உங்களால் ரெக்கவர் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் ₹30 பெட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த டைம் வந்து லாஸ் பண்ணிட்டீங்களா, ₹10 லாஸ் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா, இந்த டைம் நம்ம பெட் பண்ணி வின் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும், ₹60 கிடைக்கும். இந்த ஒரு ₹30 நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போமா, டோட்டலாக ₹40 நம்ம பெட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, ஸோ இந்த ₹40 மைனஸ் பண்ணால் நம்ம ₹20 வந்து ப்ராஃபிட். ஓகேங்களா, ஸோ நான் வந்து சப்போஸ் இந்த ₹30 பெட் பண்ணும்போது லாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ₹70 பெட் பண்ணுவோம். ஓகேங்களா, 70 இங்கே ஒரு 30 இங்கே ஒரு 10. ஓகேங்களா, டோட்டலாக வந்து ₹110 வந்து நம்ம வந்து பெட் பண்ணியிருப்போம். சப்போஸ் இது வின் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், ₹140 கிடைக்கும். இந்த 110 வந்து பண்ணால் 140 போனால் வந்து நமக்கு ₹30 பண்ணால் ப்ராஃபிட். ஓகேங்களா, நீங்கள் ஒரு டைம் வின் பண்ணாவே போதும், ஆல்ரெடி லாஸ் பண்ண எல்லா அமௌண்ட்டும் நமக்கு ஆட் ஆகிடும், ரெக்கவர் ஆகிடும். ப்ளஸ் வந்து ப்ராஃபிட்டில் நமக்கு ₹10 ₹20 எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா, அதனால் மட்டுமே அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம பெட் பண்ணாகும். ஒன்ஸ் நீங்கள் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் போயிடணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பெட் ஆடு வந்து பண்ணால் ₹10 ₹10 போயிடும். உங்கள்கிட்ட அமௌண்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பண்ணால் நீங்கள் ஃபண்டை பண்ணால் பிரிச்சிடலாம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஒரு 5000 10,000 இருக்குன்னா நீங்கள் வந்து பண்ணால் இந்த ₹50 ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை ₹100 ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப கம்மியாக ஒரு ₹1000 தான் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பெட் ஆர்டரை ஃபாலோ பண்ணலாம். ஒரு 5 பெட் ஆர்டர் வரனா உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்கணும். ஓகேங்களா, ஃபண்ட் லெவலில் இருந்தால் மட்டும் இந்த ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அடுத்து நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு தொடர்ந்து ஒரு 3 டைம் தான் ப்ளூ விழுந்துருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் டைம் என்ன விழுதுன்னு பார்ப்போம். ஓகே, ப்ளூ தான் விழுந்துருக்கு. ஸோ அடுத்த டைம் வேணால் ப்ளூ விழுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஓகே, நான் ப்ளூ மேலே ஒரு ₹10 பெட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோ விழுந்துருச்சு, நம்ம லூஸ் பண்ணிட்டோம். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நான் அடுத்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ மேலே ₹30 வந்து பெட் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன விழுது அப்படின்னு. இந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெட்டிங் கவுண்டர் தான் ஓடிட்டு இருக்கும். இதை வச்சு சில பேர் ட்ரிக்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா, எது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக பெட் வருதோ நீங்கள் அதில்
பண்ணாமல் எது கம்மியாக வருதோ அதில் பெட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக் ஒன்று போகும். ஸோ அது எந்த அளவுக்கு ஃபாலோ ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஓகேங்களா. ஸோ இந்த ட்ரிக் எனக்கு ஃபாலோ ஆகுது, அதனால் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து பண்ணால் ப்ளூ தான் வின் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ப்ளூ வின் ஆனதுனால வந்து பண்ணால் அப்படியே வந்து 60 ருபீஸ் வந்து ஆட் ஆயிடுச்சு. நம்மகிட்ட வந்து பாருங்க 1027 ருபீஸ் வந்து நான் வந்து பண்ணால் ஒரு 970 பக்கம் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் வந்து பண்ணால் ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 50 ருபீஸ் ப்ராஃபிட். ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை ஈஸியாக வித்ட்ரா பண்ணிக்க முடியும். வித்ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்பவே சிம்பிள் தான். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி எதுனா ஒரு தலைமுறையை நீங்கள் பெட் பண்ணிட்டு போனாவே போதும், உங்களால் அதிகமான அமௌண்ட் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. கரெக்டான ஃபன் லெவல் நீங்கள் மேனேஜ் பண்ணால் போதும். ஸோ நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட் ஈஸியாக வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. வித்ட்ரா பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட்டு வெளியே வந்துட்டு மீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட்டு வித்ட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபர்கெட்ஸாமல் என்கிட்ட இது இருக்குங்களா. ஓகே, என்கிட்ட பண்ணிட்டு வித்ட்ரா அப்படிங்கிறத அப்ளை பண்ணுங்கள். எங்கள் டேக்ஸ்லாம் போக எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3% தான் டேக்ஸு. ஓகேங்களா. ஸோ கொடுத்துட்டு வந்து நான் ரெக்கார்டை செக் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா. நான் டைமிங் வந்து எப்போ நான் வித்ட்ரா அப்ளை பண்ணியிருக்கேன்னா 12:41. ஓகேங்களா. ஸோ இந்த டைமுக்கு வந்து பண்ணால் நான் வித்ட்ரா வந்து கொடுத்துருக்கேன். எப்போ நம்ம கிரெடிட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ ஜஸ்ட்டு ஒரு 1 மினிட் தான் ஆகும். ஓகேங்களா. உடனே பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆகிடுச்சு. பார்த்தா தெரியும். நமக்கு வந்து பண்ணால் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணால் 997 ருபீஸ் வந்து பண்ணால் கிரெடிட் ஆகிடுச்சு. டைம் பாருங்கள் 12:42 தான். ஜஸ்ட் ஒரு 1 மினிட் தான். ஓகேங்களா. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஓகேங்களா. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே கிரெடிட் ஆகிடும். 5 மினிட்ஸுங்கிறது ரொம்ப அதிகம்னா ஒரு 1 or 2 மினிட்ஸ்லேயே கிரெடிட் ஆகிடும். அந்தளவுக்கு இன்ஸ்டண்ட்டாக பேமெண்ட் கொடுப்பாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இன்றைக்கே ஏர்ன் பண்ணி இப்போவே வித்ட்ரா பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. அதனால் மட்டுமே இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய பீப்புள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் தெளிவாக எப்படி ரீசார்ஜ் பண்ணது, எப்படி வித்ட்ரா பண்ணது, எப்படி ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணது, எந்த அளவுக்கு வித்ட்ரா ஃபாஸ்ட்டாக கொடுக்குறாங்க, எல்லாத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.